Hello students, welcome to Nilas Maths. இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், அதாவது 7 years கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ஒரு அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தோம். அதாவது என்னென்ன கொஸ்டின்ஸு எப்படி கேட்குறாங்க, என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து கேட்குறாங்க, ஒரு சாப்டர்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வருது, ஸோ எய்தர் ஆலாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா, அண்ட் தென் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா அந்த மோஸ்ட்லி அது எந்த சாப்டர்லேருந்து வருது, ஸோ அதுக்கு உண்டானதை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பாருங்கள், ஆக்சுவலாக சென்டம் எய்ம் பண்ணுறவங்களுக்கு அண்ட் ஆல்சோ இப்போ கம்பல்சரி கொஷின் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இல்லையா, 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும். நீங்கள் வந்து நினைக்கலாம் மேக்ஸில் மட்டும்தான் சென்டம் எடுக்க முடியும். சென்டம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் கம்பல்சரி கொஷினில் மோஸ்ட்லி கொஞ்சம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்குறாங்க. பயமுறுத்துற அப்படின்னு நினைக்க வேணாம், பட் ரியாலிட்டி அதுதான். பட் நீங்கள் இதுக்காக பயந்துக்கவே வேணாம். வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. அதாவது நம்மளால் நாட் ஈவன் எய்ம் பண்ணுறவங்கன்னு சொல்ல முடியாது, குட் மார்க்ஸு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதில் இன்க்ளூடிங் தான். ஒவ்வொரு கொஷினில் ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுக்கு ரொம்ப வேல்யூபிள் தான் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் நம்பர் 30யும் கொஷின் நம்பர் 40யும் உங்களுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன் என்னன்னு தெரியும். 7 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். 2 மார்க்ஸில் 10 கொஷின்ஸில் ஏதாவது 9 கொஷின்ஸ்லேருந்து 6 எழுதிடுவீங்க நீங்கள். அந்த லாஸ்ட் கொஷின், அந்த கொஷின் நம்பர் 30 இருக்கு இல்லையா, அது மட்டும் கம்பல்சரி நம்ம அதை எழுதினா தான் நம்மளுக்கு 2 மார்க்ஸ். அதே மாதிரி கொஷின் நம்பர் 40ல் வந்து அந்த கொஷின் எழுதினா தான் நம்மளுக்கு 3 மார்க்ஸ். அதை தவிர மீதி 6 கொஷின்ஸ் வந்து ஓப்பன் சாய்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த கொஷினை க்ரியேட்டிவாக கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு புக் இன்சைட் கேட்குறாங்க, புக் பேக் கேட்குறாங்க அப்படின்னா ஓகே, எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்னால் ஓகே நம்மளால் எழுத முடியும், நம்ம எழுதுகிறோம். எப்படி வந்து க்ரியேட்டிவ் கேட்டால் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது? ஆக்சுவலாக இதில் வந்து ரொம்ப நம்ம பயந்துக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. அதாவது கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ March 23 கொஷின் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஷின் நம்பர் 30 வந்து ஒரு க்ரியேட்டிவ் சம் கேட்டாங்க. ஏன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டாங்க. என்னென்னா e power cos θ + i sin θ. ஸோ இதை வந்து அவங்க என்ன கேட்டாங்க, a+ib ஃபார்மில் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்கன்னு கேட்டாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே ரியல் பார்ட்டு ப்ளஸ் i இன்ட்டு இமேஜினரி பார்ட்டு நம்ம ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இதுக்கு பேசிக்காக ஒரே ஒரு பேசிக் திங் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். e power i θ அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சதுன்னா இதை போட்டுடலாம். ஸோ அண்ட் தென் இங்கே பாருங்கள், பவரில் இருக்கிறத நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். e power cos θ இன்ட்டு e power i sin θன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ cos θ தனியாக வச்சுட்டு இந்த i sin θ இருக்கு இல்லையா, i θக்கு நம்மளுக்கு தெரியும் e power i θனாலே cos θ + i sin θ. இது நம்மளுக்கு நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்ருக்கோம் சார் 11th. அண்ட் தென் இது வந்து பேசிக் தான் செகண்ட் சாப்டரில். ஸோ அந்த டீட்டாக்கு பதிலாக அந்த sin θ வச்சு நம்ம உள்ளே போட்டு மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐ தனியாக இமேஜினரி பார்ட், இது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மோஸ்ட்லி கொஷின்ஸை பார்த்தோன்னே நம்ம அப்செட் ஆகிடுறோம். ஸோ இந்த கொஷின் வந்து புக் இன்சைடு இல்லை, புக் பேக் இல்லை, சாரி எக்ஸாம்பிள் இல்லை, புக் பேக் இல்லை, இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்குமே வந்து நம்மளுக்கு இன்னும் நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, நம்ம 100 மார்க்ஸ் நம்மளுக்கு மேக்ஸில் தான் இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேல்யூபிள் ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், கொஸ்டின்ஸை பார்த்து நீங்கள் அப்செட் ஆகவே வேணாம். கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும், அதை தவிர வேறு எதுவுமே ரொம்ப டஃப்பான லெவல்லாம். ஏன்னா 2 மார்க்ஸ் தான் ஜஸ்ட்டு. இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸு ப்ரூவ் தட் வந்ததுன்னா இன்னமும் பாருங்கள், நீங்கள் இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸை நீங்களே வந்து ஐயோ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து தட் மீன்ஸ் வெளில போன பசங்க வந்தாலும் இனிமேல் நான் வந்து இதை வந்து அட்டன் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன், போடுவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும். ஸோ சாப்டர் அதே மாதிரி இதில் கொஷின் நம்பர் 40 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஈக்குவேஷனில் வந்து ரேஷனல் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா சாரி a + b + cயோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனோட ரேஷனல் ரூட்ஸும் வந்து அதனோட ரூட்ஸும் வந்து ரேஷனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஆக்சுவலி இந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் என்ன கிவன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கிவன் என்ன, வாட் டு ப்ரூவ் அப்படிங்கிறத எழுதுனா கூட உங்களுக்கு ஒரு 1 or 2 ஒரு 1 மார்க் வந்ததுனா கூட நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட் தான். இப்போ இதில் வந்து பாருங்கள், June 23 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 12லேருந்து கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸாம்பிள் 12.8. ஸோ இது எக்ஸாம்பிள் சம் தான், நம்ம போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து
கொஷின் நம்பர் 30 நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.30 தேர்ட் சாப்டரில். இப்போ இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் அனாலிசிஸு 1 செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் அப்படின்னா 5th சாப்டர் 6th சாப்டர் அண்ட் 9 and 10 இதை தவிர மோஸ்ட்லி நம்மளுக்கு எதுவும் இருக்காது. ஸோ அவங்க வந்து கம்பல்சரி கொஷின்ஸை 5 and 6, 9 and 10, 2 and 3 இதில் தான் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுங்கள் கொஷின்ஸ் எடுத்து வச்சு. அதில் எப்படி க்ரியேட்டிவ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஐடியா இருந்தாலே உங்களால் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு கம்புக் வந்திருக்கு இல்லையா, அந்த கம்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின்ஸு அதில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ஆச்சும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிடிஏ கொஷின் பேப்பரில் எடுத்து க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது உங்களால் கண்டிப்பாக போட முடியும். அப்ளை பண்ணி போடுற மாதிரி ஃபார்முலா இருந்தாலே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து May 22 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6 கேட்டிருந்தாங்க. அது பாருங்கள், ப்ரூவ் தட். ஸோ இந்த கொஷின் பார்த்து ஐயோ இது எனக்கு தெரியவே தெரியாது. அது ஆக்சுவலி இது என்னன்னா 1 மார்க் கொஷின் 6.10 எக்ஸசைஸில் அந்த 19th சம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் மாற்றி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது 1 மார்க்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வந்து கொண்டு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்து போட முடியும். அதுவும் ப்ரூவ் தட்னா ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரூவ் தட்னாலே அந்த சம்மை பார்த்தோன்னே தெரியுது, ஆன்சர் எடுத்து எழுதிடு. ஸோ இது 2 மார்க்ஸில் ஒர்க் அவுட் பண்ணால் 2 மார்க்ஸ், இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் இது எழுதினாலே 1 மார்க் உங்களுக்கு கிடைக்குமே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் டஃப் அப்படின்னு நீங்கள் புலம்பவே வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே ப்ரூவ் தட் சம் தான். எக்ஸாம்பிள் 5.4 மாடல். ஆக்சுவலி இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். இது நம்மளுக்கு தெரியும். இது 2 சம்மு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸாம்பிள் ஒரு சம்மு, எக்ஸசைஸில் ஒரு சம்மு, 2 புள்ளிகள் வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. ஸோ ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து சிம்பிள் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது க்ரியேட்டிவ் சம்னே நம்ம சொல்ல முடியாது. சரி, எனிவே ப்ரூவ் தட் நம்ம அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட நீங்கள் கொஷின் எடுத்து எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிருமே. மீதி ஒரு 2 மார்க்ஸ்க்கு இதை நம்மளால் டெரைவ் பண்ண முடியாதா? ஸோ வந்து ஷுவராக கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆமாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான், படித்த கொஷின் தான் ஒரு ஐடியா வரும், நம்மளால் போட முடியும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 10th சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி கம்பல்சரி கொஷின் கேட்குறாங்க. சாப்டர் 10 and 9 நான் சொன்னேன் இல்லையா. இப்போ 10th சாப்டரில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ், ஃபார்ம் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒய் டேஷ் என்ன, ஒய் டபுள் டேஷ் என்ன, இந்த ஃபார்மில் கொண்டு வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 3 மார்க்ஸில் வந்து இது வந்து வெரி ஈஸி இன்டகிரேஷன் தான். XE⁴x இது பெர்னோலி, UdV இது எல்லாமே ஈஸியாக போடலாம். இது யூன்னு எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக டிவின்னு எடுத்துகிட்டு இதுவுமே ப்ரூவ் தட் சம். இதுக்குமே 1 மார்க்கு ஆன்சர் எடுத்து எழுதினாலே. ஸோ மற்றது வந்து பார்ட் வந்து ஒரு 2 மார்க்ஸ் தான், நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு September 21 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் சம் அகெயின் சாப்டர் 10 தான் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான். y = a sin x and prove that y = y dash tan x. ஸோ இப்போ இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் வரும். அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு 2 மார்க்ஸ் அழகாக வாங்கலாம். இல்லைனாலும் ஆன்சர் எடுத்துருந்தாலே 1 மார்க். அண்ட் தென் சாப்டர் 9 பாருங்கள், நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறோம். அதில் பாருங்கள் நீங்கள் இன்டகிரேஷனில் ஒரு 5 சம்ஸு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த லாஸ்ட்டு எக்ஸசைஸை ஏரியா அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இதுலேருந்து க்ரியேட்டிவ் சம்ஸு. இது எக்ஸ் எல்லாம் வந்து நம்ம a + b - x இல்லைனா இங்கே வந்து 1 - x ரீப்ளேஸ் பண்ணோம்னா 2i அதுலேருந்து i. இதில் நிறைய 3 சம் நம்ம போட்டிருக்கோம். f(1) சம்மு √5 - x அதே தான் இது. ஸோ இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவ்னே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் தென் இப்போ March 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் பாருங்கள். அகெயின் 5 and 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 and 6, 10 and 9 இதே தான் ரிப்பீட் ஆகுது. ஒரே ஒரு முறை தான் செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டர் கேட்டிருந்தாங்க. ஒரு முறை வந்து 8th சாப்டர் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா March 20 எக்ஸாம்பிள் 5.18 மாடல். ஸோ இது வந்து 5.2 எக்ஸைஸ் பேஸ் பண்ணி வர சம்ம வெரி ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 6 கேட்டிருக்காங்க. இதுவுமே க்ரியேட்டிவ் சம் தான். இந்த பிளேன் ஈக்குவேஷன்ஸ் எத்தனை கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குற கொஷின். இது லாஸ்ட் எக்ஸசைஸை பேஸ் பண்ணது ஈஸி தான். அண்ட் தென் சாப்டர் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா x = y = கொடுத்துட்டாங்க. ∂r/∂x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த cos θ sin θ கொண்டு வந்து sin² θ + cos² θ = 1. சரி, அதையே பேஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி ∂r/∂x என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். இதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு PTA புக்லேயுமே இருக்குது.
ஸோ பிடிஏ புக்கில் இதோட சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சாப்டர் 12ல் வந்து ஒரு ப்ரூவ் தட் சம் கேட்டிருந்தாங்க 3 மார்க்ஸில். அது ட்ரூ ஃபால்ஸ் சம் தான். அதை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இல்லை ப்ரூவ் தட்டுன்னு கொஷின் எடுத்துருந்தாலே நம்மளுக்கு ஒரு மார்க் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கம்பல்சரி கொஷினை அழகாக ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்மளால் முடியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ நான் சொன்ன சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது 9 and 10 மோஸ்ட்லி கேட்குறாங்க. அண்ட் தென் 5 and 6 8th சாப்டர் அண்ட் 2 and 3 ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணி போகிற மாதிரி தாங்க, ஒன்றும் பயந்துக்க வேணாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஒரு அனாலிசிஸு சாப்டர் 1, 2 இதெல்லாமே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் தான். சாப்டர் நம்பர் 4, சாப்டர் நம்பர் 5 இந்த அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி மட்டும் 2 சம்ஸ் கம்பல்சரி. 5.2 எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம்மும் 5.5 எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு சம். ஸோ நம்ம கொஷின் பேப்பரை பார்க்குறோம் அப்படின்னாலே, மேக்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஷுவராக ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுலேயே நம்மளுக்கு 20-25 மார்க்ஸ், இன்னும் 1 மார்க் அண்ட் தென் 2 மார்க்ஸ் அங்கே இங்கே 60 மார்க்ஸ் மினிமம் நம்ம அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க. சாப்டர் 4, சாப்டர் 5ல் 2 கொஸ்டின், சாப்டர் 6ல் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காசு சைன் நான் சொன்னேன் இல்லையா, 5 சம்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போடுவோம், அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ எனிவே அதில் 5 சம்ஸும் அண்ட் 6.7 எக்ஸசைஸில் ஒரு சம் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் அதுவுமே நம்மளுக்கு கேட்குறாங்க. சாப்டர் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 கொஷின் எப்பவுமே கேட்டே இருக்காங்க. 7.1 7.8 எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். சாப்டர் 8ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஸ்டின்ஸை வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த சைன் இன்வர்ஸ் சம் மட்டும்தான். ஸோ இந்த முறை வரதுக்குமே சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சாப்டர் 9ல் எப்போவுமே 2 கொஸ்டின்ஸ். இதுவுமே வந்து லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் 9.8 எக்ஸசைஸ் ஏரியா சம்மும் பரப்பு. 10 பார்த்திங்கன்னா 10.8 ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சம்மு, ஆல்ஃபா சம்மு, A is equal to C power KT சம். அதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் 10th சாப்டரில். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி வந்து லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதுவும். சாப்டர் 11லேருந்து ஒரு கொஷின். இதில் மோஸ்ட்லி அந்த கே சம்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. அதாவது பரவல் சார்பு கேபிட்டல் எஃப்லேருந்து ஸ்மால் எஃப் மோஸ்ட்லி கேட்குறாங்க. கேபிட்டல் எஃப் டு ஸ்மால் எஃப் அது 2 முறை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு கே சம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க கே வேல்யூ கண்டுபிடிக்கிற சம்ஸு. சாப்டர் 12ல் பார்த்தா மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் வந்து 5 மார்க்ஸு கேட்டதில் அதாவது ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. கம்பல்சரி ஒரு கொஷின் வந்துடும். 2 முறை மட்டும் கொஷின்ஸே இதில் இருந்து வரலை. பட் இந்த முறை வந்து 12.1லேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன சாப்டர்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிருந்தாலும் அதை எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மார்க் எடுக்கிறவங்க, எய்ம் பண்ணுறவங்க, ஸோ மற்றவங்க வந்து ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறவங்க அப்படின்றத கூட ஜஸ்ட் நம்மளால் கண்டிப்பாக ஒரு 60 மார்க்ஸ் வரலையும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், ஸ்டார்டிங்லேருந்து படித்ததாக தான் இருக்கும். அதை ஜஸ்ட் இந்த ஒரு 3 டேஸும் அண்ட் தென் இன் பிட்வீன் உங்களுக்கு மேக்ஸுக்கு 3 டேஸ் கேப் இருக்குது இல்லையா, அந்த 3 டேஸ்லேயே நீங்கள் என்ன வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய மேக்ஸ் மார்க்கு. ஸோ வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிள். ஸோ அதுக்கு உண்டான நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.